ரொம்ப பார்க்கறதுக்கு சுந்தரனா இருக்கார் அப்படிங்கிறது. சுந்தரேஸ்வரர் தானே. பிரசங்காத்தா சொல்றேன், இங்க சிவபெருமான் கல்யாணம், மீனாட்சி கல்யாணம். இந்த கல்யாணத்தை அன்னைக்கு கூட அவர் ஒன்றும் மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸு அப்படின்லாம் ஒன்றும் பண்ணிக்கவே இல்லை. எப்பவும் போலயே புளித்தோலை கட்டிண்டு, அதே நாகாபரணம், நாக பெல்ட்டு, அதே நாகபூஷணம், அதே பஸ்மோத்தூலனம், திருநேத்திரம், சூலஹஸ்தம், சூலம், இதே தான் உட்காண்டிருக்கார். பக்கத்துல பூஷணங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கா, பீதாம்பரங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கா, சந்தனங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கா. எல்லாத்தையும் பார்த்தார். அவர் ஒன்றும் சந்தனம் பூசிக்கல, ஒன்றும் பூஷணங்கள்லாம் எடுத்து போட்டுக்கல. அப்படியே உட்காண்டிருக்கார். இந்த பூத கணங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் எல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஆச்சே, மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டா தானே நன்னா இருக்கும். இவர் இருக்கிற நாக பெல்ட்டை போட்டு இருக்கிற நாக செயின், அவருக்கு பாம்பு தான் அவருக்கு செயின். அந்த பாம்பை எடுத்து போட்டுண்டு தலையிலையும் பாம்பு தான், ஒரு சின்ன பாம்பு எடுத்து கட்டின்னு இருக்கார். கையில ஒரு சின்ன பாம்பை வாட்ச் மாதிரி அதைய கட்டின்னு இருக்கார். ஒரே உடம்பு பூரா பாம்பாவே இருக்கு அவருக்கு. அப்படியே கட்டின்னு இருக்கார். இடுப்புல ஒரு புலித்தோலை கட்டின்னு இருக்கார். அப்படியே இருக்காரு. மாப்பிள்ளையா வரவர் இப்படியா வருவா? எங்கேயாவது இப்படி போய் இப்படி வந்தாருன்னா எப்படி நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு நேர நாராயணன்ட்ட போய், அவர் தான் மாப்பிள்ளை தோழன். பரமேஸ்வரன் கல்யாணத்துல, சிவபெருமான் கல்யாணத்துல மாப்பிள்ளை தோழன் யார் தெரியுமோ? நாராயணன் தான், பெருமாள் தான். அதனால பெருமாள்கிட்ட போய், எங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு பயமா இருக்கு, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட. என்ன சொல்றது? நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எடுத்து வச்சிருக்கு அங்க பக்கத்துல. நீ தான் சொல்ல. ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. அவர் பார்த்தாரோ இல்லையோ, எல்லாத்தையும் பார்த்தார். அப்படியே உட்காண்டே இருக்கார். எதையும் போட்டுக்க மாட்டேங்கிறார். எல்லாம் பீதாம்பரம் எல்லாம் கட்டிக்க மாட்டேங்கிறார். எல்லாத்தையும் அப்படியே பார்த்தார். இங்க வெயின்னார், அப்படியே வச்சாச்சு. அவர் பாட்டு உட்காண்டே இருக்கார். ஆச்சு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல மாப்பிள்ளை இழப்பு. அவர் பாட்டு உட்காண்டே இருக்கார், ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டேங்கிறார். நீங்க அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க, இவ்வளவுதானே. உடனே பெருமாள் அங்கேந்து போனார். நேர பரமேஸ்வரன் போய் சொன்னார். அது அவள்லாம் அப்படி சொல்றா. என்ன சொல்றார்? அவளுக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா சூப்பரா இருக்குமா, அவளுக்கு அது மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கான் அவளுக்கு. நான் சொல்லல, அவளுக்கெல்லாம் நீங்க அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டா அவளுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதுமே உடனே பரமேஸ்வரன் பார்த்தார். இவ்வளவுதானே, இதுக்கு என்ன, அதுக்குதான் வந்துட்டு போறாளாவா, இதுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னார். உடனே இப்படி உட்கார்ந்து இருக்கிற ஈஸ்வரன் இப்படி எழுந்துட்டார். இப்படி எழுந்துட்டதுமே புலித்தோல் பீதாம்பரமா மாறிடுத்து. இடுப்புல கட்டின்ற புலித்தோல் பீதாம்பரமா மாறிடுத்து. அந்த நாக செயின் அப்படியே பூஷணமா மாறிடுத்து. அந்த நாக பெல்ட் ஒட்டியானமா போயிடுத்து. சிரஸ்ல இருக்கிற அந்த என்னென்ன உண்டோ அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லாம் சங்கல்ப மாத்திரேன்னு அப்படியே சுந்தரேஸ்வரரா போயிட்டார். சுந்தரேஸ்வரர் எப்படி இருக்கார்? சுந்தரேஸ்வர மூர்த்தி அத்தி சுந்தரனா இருக்கார் இல்லையா, அப்படி ஆயிட்டார். உடனே அவள்லாம் பார்த்தா, இதெல்லாம் அது பாட்டு ஓரமா இருக்கட்டும், எல்லாம் இந்த சந்தனம் விதாம்பரங்களை எடுத்து வச்சோமே, எடுத்து கட்டிக்கணுமாப்பா, அதெல்லாம் எடுத்து நான் கட்டிக்கணுமா? ஈஸ்வரன் சங்கல்பிச்சா அது மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு போறார். அதி சுந்தரமான ரூபத்தை எடுத்துட்டு போறார். அவர் இஷ்டம் தானே அவருக்கு. நமக்கெல்லாம் என்னன்னா ½ மாப்பிள்ளை ட்ரெஸ் பண்ணிண்டு அப்புறம் அங்கேருந்து உக்காந்துண்டா இருக்கிறவாள்லாம் பேசிக்கிறா, யார் மாப்பிள்ளை, பக்கத்துல இருக்காரு அவர் மாப்பிள்ளையா இவர் மாப்பிள்ளையா, கோட்டு போட்டு இருக்கிறவர் தான் மாப்பிள்ளை. கோட்டு போட்டு இருக்காரு பத்தியா, அவர் தான் மாப்பிள்ளை. இல்ல மாப்பிள்ளை ஃப்ரெண்டும் கோட்டு போட்டு இருக்கார். ரெண்டு பேருமே கோட்டு போட்டு இருக்கா. அதுல யார் மாப்பிள்ளை? சுமாரா இருக்கார் பார், அவர் தான்.
கொஞ்சம் சுமாரா இருக்கார், அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னா நம்ம கதை இருக்கு. ஆனா அவருக்கு அப்படி இல்லையே. அவர் நாகாபரணனா இருந்தாலும் பஸ்மோத்தூளனம் பண்ணிண்டாலும் அவர் தான் சுந்தரர், அவர் தான் அதி சுந்தரர். அப்படிங்கிறதுனால சுந்தரேஸ்வரர் அப்படி பிரகாசிச்சார். மறுபடியும் அமிர்த மதனம் ஆரம்பிச்சுடுத்து. கல்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம், உச்சைஸ்ரவசு அப்படிங்கிற குதிரை, 8 மங்கள திரவியம் தோன்றித்து. அந்தந்த வஸ்துக்கள் தோன்றும் பொழுது பகவான் தேவாள் அசுராள், தேவாள் அசுராள் அப்படின்னு சமமா பங்கு போட்டுண்டே வந்தார். சஹஸ்ரதல கமலத்துல மகாலட்சுமி ஆவிர்பவிச்சார். ஸ்ரீ சூக்தங்கள்லாம் சொல்லி மங்கள ஸ்நானங்கள்லாம் ஆகி தேவி கையில ஒரு வனமாலையை எடுத்துட்டு தேவாள்லாம் ஒரு சாரி நிற்கிறார், அசுராள்லாம் ஒரு சாரி நிற்கிறார். தேவாசுராள் மத்தியிலே ஹம்சகாமினியா வரா ரமா முகுந்தம் நிரபேட்சங்கீப்சிதம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு. அபேட்சையே இல்லாதவன் கோவிந்தன் தான். அந்த கோவிந்தனுடைய கழுத்துல மாலை போடுற அகலையில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை யுரை மார்பா அப்படின்னு பகவான் தன்னுடைய வட்சஸ்தலத்துல இடம் கொடுத்து ஸ்ரீனிவாசனாக பகவான் பிரகாசிக்கிறார். லக்ஷ்மி கல்யாண மகோத்சவம். கல்யாணம்னா இப்பதான் கல்யாணம்னு அர்த்தம் இல்லை, நித்திய தம்பதி தானே. லக்ஷ்மி நாராயணாள் நித்திய தம்பதி தானே. சங்கதுந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கித்து அடுத்தது டின்னர். கல்யாணம் ஆயிடுத்து, அப்புறம் டின்னர். அதுதான் அமிர்தம். தன்வந்தரி பகவான், பகவானுடைய அவதாரத்திலேயே தன்வந்தரி அப்படிங்கிற ஒரு ரூபம். அந்த தன்வந்தரி பகவான் அமிர்த கலசத்தை எடுத்துண்டு ஆவிர்பவிச்சார். தேவாள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணா, அசுராள்லாம் அமிர்த கலசத்தை பிடுங்கிண்டு நேர பூலோகம் வந்துட்டா. அரசமர்த்தடி கொலத்தாங்கிற அவளுக்குள்ள அமிர்தம் பங்கு போட்டுக்கிறதுல தகராறு வந்துடுத்து. அவன்கிட்ட கொடுக்காதே, இவன்கிட்ட கொடுக்காதே, இல்வலன்ட்ட கொடுக்காதே, பல்வலன்ட்ட கொடுக்காதே, ஒரே சத்தம். குடுன்னு சொல்ல மாட்டேங்கிறான், கொடுக்காதே கொடுக்காதேன்னு அடிச்சுக்கிறான். தேவாள்லாம் போய் பகவான சரணாகதி பண்ணா. யோஷித்ரூபம் அனிர்தேசியம் ததார பரமாத்புதம். உடனே பகவான் ஒரு மோகினி ரூபத்தை எடுத்துட்டார். அப்பதான் லட்சுமி கல்யாணம் ஆயிருக்கிறதுனால கூரப்புடவையை எடுத்து நன்னா கட்டின்னு இருக்கார். அழகா பூஷணங்கள்லாம் எடுத்து போட்டு இருக்கார். தாம் ஸ்ரீ சகி கனக குண்டல சாரு கர்ண நாசா கபோலவதனான் பரதேவதாக்கியான் சம்வீக்ஷ்ய சம்முஹுருஸ்மித வீக்ஷணேன தேவாசுராக விகலிதஸ்தன பட்டிகாந்தாம். லக்ஷ்மி தேவியினுடைய சகின்னு தன்னை சொல்லிக்கிறார். வைகுண்டத்திலேருந்து வரேன், எனக்கு பரதேவதை அப்படின்னு பேரு, எல்லாருக்கும் நான் பொதுவானவோ அப்படின்லாம் சொல்லிண்டு தலுக்கு புலுக்கு பண்ணிண்டு ஹம்சகாமினியா அங்கேருந்து வரச்ச இந்த அசுரால்லாம் ரொம்ப மோகிச்சு போயிட்டாங்க. அந்த மோகினியை சுத்தி நுட்டான். இந்த மோகினி கிட்ட போய் அவன்களாவே பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த மோகினியை பார்த்து சொன்னா, யாரம்மா நீ? தேவதா ஸ்திரியா, யக்ஷஸ்திரியா, கந்தர்வ ஸ்திரியா, காருட ஸ்திரியா? வயம் கஷ்யபதாயாதாக பும்ஸ்சல்யாத்வயி சங்கதாக. நாங்கள்லாம் கஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவா, எங்களுக்குள்ள அமிர்தம் பங்கு போட்டுக்கிறதுல தகராறு வந்துடுத்து, நீங்களே அமிர்தம் போட்டேள் அப்படின்னு சொன்னாக்க சர்வசம்மதமா இருக்கும் அப்படின்னதும் அவ அமிர்த கலசத்தை வாங்கினுட்டா. தேவாள்லாம் ஒரு பந்தி உக்காந்துனுட்டா, அசுராள்லாம் ஒரு பந்தி உக்காந்துனுட்டா. அசுராளுக்கு பக்கத்துல வர தேவாள் எங்கேயோ எட்டக்க உக்காண்டிருக்கிறா. அந்த தேவாள் இலையில இங்கேந்து அப்படி போடுறா, பால் போடுற மாதிரி. எட்டக்க இருக்கிறவன் கிரிக்கெட்ல பால் போடுவாள், இங்கேந்து அப்படி வீசுவானே பந்த. இப்படி வீசினா எட்டக்க இருக்கிறவன் பேட்டுக்கு கரெக்டா போகணும் இல்லையா? இவன் பந்து போடுறது கரெக்டா போகணும் இல்லையா?
கரெக்டா போகாம அது எங்கே இப்படி வீசினா இது இங்க எங்கேயோ போறது பால், இவன் இங்க எங்கேயோ பேட்டர் பிடிச்சு நின்னா அப்படின்னு சொன்னாக்க அது தப்புன்னு ஆயிடும் இல்லையோ. இங்கேந்து இப்படி வீசின அமிர்தத்தை அவன் இலையில போய் கரெக்டா விழணும் இல்லையோ. டக்கு 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 டக்குன்னு அப்படியே கரெக்டா விழருது அந்தந்த இலையில. இங்கேந்து அப்படி கையை கொண்டு வரா. அப்படி கையை கொண்டு வந்தா இந்த அசுரங்கிட்ட வெறும் ஆப்பையை எப்படி காட்டுறா, அப்படி போடுறா காட்டுறா, போடுறா காட்டுறா, போடுறா காட்டுறா. சரணத்துல நூப்புறம் கொஞ்சம் ஜல் 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 டான்ஸ் ஆடிண்டே போயிட்டா. தேவாலாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அசுராலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தான், பேந்த பேந்த முழிச்சான். என்னடா நடக்கிறது? டான்ஸ் தான், சம்திங் ராங். அங்க ஏதோ போடுறாடா, எப்படிடா போட முடியும்? எட்டக்க அங்க எங்கேயோ உட்காந்துருக்கான், எப்படிடா இங்கேருந்து இப்படி வீசுவாள் அப்படி அமிர்தத்தை எப்படி வீச முடியும்? இப்படிதான்டா வீசுற மாதிரி இருக்குடா. ஏன் சாப்பிடுறான் பாரு, அதெல்லாம் சாப்பிடுறா. சாப்பிடலடா, இப்படி இப்படி போடுற மாதிரி அப்படி காட்டுறாலும் இல்லையா, அவ இப்படி போடுற மாதிரி காட்டும் பொழுது நாமும் சாப்பிடுற மாதிரி அப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே வெறும் இலையை தொட்டு 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 இப்படி சாப்பிடுற மாதிரி இவன்களும் அபிநயம் பண்ணிட்டு இருக்கான். அதுல சொர்பானு அப்படின்னு ஒத்தான். அந்த சொர்பானு அங்கேந்து போய் இந்த பக்கம் சூரியன், அந்த பக்கம் சந்திரன், ரெண்டு சோடியம் லைட் போடுற மாதிரியே, இந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் சந்திரன். அந்த சூர்யா சந்திரால் மத்தியில ஒரு இலை காலி இருந்தது, அங்க போய் உட்காண்டான். பகவான் பார்த்தார், போனா போறது, ஏன்னா அது போடுற இலை அப்படின்னு நினைச்சுட்டு அவனுக்கும் போட்டார். ஆனா அந்த தேவாலாம் கத்திட்டான், போட்டேளே போட்டேளே அப்படின்னு கத்திட்டான். இப்படி கத்துறானே அப்படிங்கிறதுக்காக ஆப்பையாலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சார். தலை தனியா போயிடுத்து, உடம்பு தனியா போயிடுத்து. அமிர்தம் சாப்பிட்டதுனால பொழைச்சனுட்டான். வந்தது பகவான் அப்படின்னு தெரிஞ்சதும் தேவாசுராளுக்குள்ள பெரிய யுத்தம் வந்துடுத்து. நாரதர் வந்து சமாதானப்படுத்தி விட்டார் தேவாலயம் அசுராலயம். அந்த அசுர கோஷ்டியில பலி சக்கரவர்த்தி வந்தார். தம் பிராமணாஹ பிருகவுஹா பிரியமானாஹ பிரயாஜயன்னி விஸ்வஜிதா த்ரிநாகம் ஜிகீஷமானம் விதினாபிஷிச்யே மகாபிஷேகேன மகானுபாவாஹ. அந்த பலி சக்கரவர்த்தி பிரம்மன்யன், சத்தியசந்தன், வதான்யன். பிராமணர்களை கண்டா தெய்வமா நினைப்பான், சொன்ன சொல் மீறமாட்டான், உயிரை கேட்டாலும் கொடுப்பான். அப்பேற்பட்ட 3 குணம் உடையவன். அந்த குணத்துக்கு தான் தெய்வமே வந்து தேஹி அப்படின்னு கை நீட்ட போறது. அப்பேற்பட்ட தர்ம சிந்தனை உடையவன். அந்த பலி சக்கரவர்த்தி யுத்தத்துக்கு வந்தான் சொர்க்கத்துக்கு. திரிபுவனாதீஸ்வரனா போயிட்டான். பூலோகம், சொர்க்கலோகம், பாதாளம், மூவுலகையும் கைப்பற்றி விட்டான். நர்மதா நதி தீரத்துல பிருகு கச்சாம் அப்படின்னு ஒரு இடம், அங்க இருந்து கொண்டு யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி கொண்டு தான தர்மங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதிதி தேவ மாதா ரொம்ப மனசு வருத்தப்படுறா, தேவாள்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டா. அந்த அதித்தியினுடைய புத்திரனாக பகவான் அவதாரம் பண்ணார். அது ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே பிஜிதி பிரபு சர்வே நட்சத்திரதாராத்யாஹ சக்ருஹு தஜ்ஜன்ம தட்சிணம். ஆவணி மாசம்தான் கிருஷ்ணாவதாரம், ஆவணி மாசம்தான் வாமனாவதார். ஆவணி மாசம் சிரவண நட்சத்திரம், துவாதசி திதி, சிரவண துவாதசி மகாபுண்ணிய காலம், அபிஜித் முகூர்த்தம். பகவான் சங்கச்சக்கர கதாதாரியா, நிலமேக சியாமளனா, பீதாம்பர தாரியா, கோடிசூரிய பிரகாசனா எதிர்க்க தரிசனம் கொடுக்கிறார். அந்த பகவானை பார்த்து குழந்தையா காட்சி தரணும்
அப்படின்னு அதிதி பிரார்த்தனை பண்றா. 7 வயசு குழந்தையா காட்சி தர்றார். குழந்தையா இருக்கிறது, அப்புறம் தவழறது, தளர்நட நடக்கிறது, இதெல்லாம் கிடையாது, வாமனாவதாரத்துல கிடையாது. அவர் இஷ்டம். ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு ஸ்டைல். இந்த அவதாரத்துல பெருமாளுக்கு உடனே பலி சக்கரவர்த்தி கிட்ட போயிடணும்னு அவசரம். அதனால 7 வயசு குழந்தையா காட்சி தரார். இந்த குழந்தைய பார்த்ததும் உடனே உபநயன சம்ஸ்காரம். 7வது வயசுலதான் உபநயனம் பண்ணலாம்னு இருக்கு தர்மசாஸ்திரத்துல, கர்ப்பாஷ்டமத்துல, அதாவது 7 வயசு. அதனால யதோக்தமாக உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கிறது. அப்படி ஆனதும் அங்கேந்து புறப்பட்டு இந்த பலி சக்கரவர்த்தியினுடைய யாகசாலைக்கு வரார். சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் விவேஷ பிப்ரது ஹயமேத வாட்டம். சின்ன சின்ன திருவடியில பாதுகா போட்டுருக்கிறார். கையில ஒரு தண்டம் வச்சுட்டு, பிரம்மச்சாரிக்கு தண்டம் உண்டு இல்லையா, சன்னியாசி மாதிரியே, அதனால தண்டம் வச்சுருக்கிறார். கையில கமண்டலு பாத்திரம். அங்கே வாமன கொடையம்பா, பெரிய தாழங்கொடை இருக்கும் இல்லையா கேரளாவிலலாம், அந்த வாமன கொடையம்பா, அந்த கொடை வச்சுன்னு இருக்கார். கொடைய சுழட்டிண்டு அங்கேந்து புறப்பட்டு வரார். இந்த வாமன பகவானை பார்த்து எல்லா மகர்ஷிகளும் யார் இவர் யார் இவர் அப்படின்னு அவருடைய தேஜஸ்ல சொக்கி போய் எழுந்து நின்னுட்டா. பலி சக்கரவர்த்தி அங்கேந்து போய் அவரை வரவேற்று, கன்னிகாதானம் பண்ணட்டமா, கோதானம் பண்ணட்டமா, பூதானம் பண்ணட்டமா, உங்களுக்காக நான் எதுவும் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பாத பூஜை எல்லாம் பண்ணி பாத தீர்த்தத்தை சிரசுல புரோட்சிச்சுண்டு பரம வினயத்தோட நிற்கிறார். இந்த பலி சக்கரவர்த்திய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி, துஸ்மாத் துத்தோ மஹீமீஷது விரணே த்வத் வரதர்ஷபாத் பதானி த்ரீனி தைத்யேந்திர சம்மிதானி பதாமமே. எனக்கு தேவை கொஞ்சம் பூதானம், என்னுடைய திருவடியினாலே 3 அடி மண் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குஞ்சு திருவடியை தூக்கி காட்டுறார். யோகீந்திரானாம் தொதங்கேஷு அதிகசு மதுரம் முக்திபாஜாம் நிவாச பக்தானாம் காமவர்ஷி தியுதரு கிசலயம் நாததே பாதமூலம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவடி. அந்த சரண நக கிரணம் பட்டாலேயே அஜ்ஞானம் விலகிவிடும். ஆனா பலி சக்கரவர்த்தி புரிஞ்சிக்கல. அஹோ பிராமணதாயாத வாசஸ்தே விருத்த சம்மதஹ த்வம் பாலோ பாலிசமதிஹி ஸ்வார்த்தம் பிரத்யபுதோ யதா. ஒருத்தன் கொடுக்கறே அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையும் கயட்டி நுடுறதுன்னா சாமர்த்தியம். அப்படி கயட்டி நுடுறது சாமர்த்தியம் நான் நினைக்கல. இருக்கிறத வச்சுட்டு திருப்திப்படுறதுதான் சாமர்த்தியம். கிடைக்காத ஒன்ன நினைச்சுண்டு அது கிடைக்காதா அது கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவன், அதிருப்திப்படுறவன் ஜென்மா பூரா சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவங்கிட்ட எதை கொடுத்தாலும் குறைப்பட்டுண்டே தான் இருப்பான். அவன்கிட்ட 10,000 கொடுக்கும் பொழுதும் குறைப்பட்டு இருந்தான். சம்பளம் கூட்டி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு 20,000 கொடுத்தா அப்புறம் அப்பவும் குறைப்பட்டுண்டே தான் இருந்தான். 30,000 கொடுத்தா, அப்புறம் 40,000 கொடுத்தா, இப்பெல்லாம் 1 லட்சம் வாங்குறான் சம்பளம். மாசம் 1 லட்சம் வாங்குறான். இப்படிலாம் ஈஸியா கொடுக்குற 1 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் அப்படிலாம் கொடுக்குற சம்பளம் மாசம் அப்படிலாம் வாங்குறான். அப்படி வாங்கும் பொழுதும் குறைப்பட்டுட்டே தான் இருக்கான். 2 லட்சம் தான் கொடுக்குறா மாசம், 2 லட்சம் தான் கொடுக்குறா அப்படின்னு குறைப்படுறான். அப்புறம் அவங்ககிட்ட போய் மெல்ல விசாரிச்சு, ஏன்பா மாசம் 2 லட்சம் கொடுக்குறாளே, எவ்வளோ கொடுக்குறா அப்பாடா, அந்த காலத்துல எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது 2 லட்சம் அப்படின்லாம். அதான் மாசம் 2 லட்சம் கொடுக்குறாளே அப்படின்னாக்க அதுக்கு சொல்றான், எங்காத்துக்கு எதிர்த்தாத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் மாசம் 30-40 சம்பாதிக்கிறான். 30 தானே, 30 லட்சம் சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறேன்னு புருடா விட்டுருக்கான் அவன்கிட்ட. அத போய் நம்பறைய. சரி, அப்படியே சம்பாதிக்கட்டும், அவன் 30-40 சம்பாதிக்கட்டும். ஏன் உனக்கு இது போராத?
இருக்கிறத வச்சு திருப்திப்படு. இல்லை நான் ஹைடெக் சிட்டியில் அது மாதிரி புக் பண்ணிட்டேன், நான் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃப்ளாட் ஒன்றும் அது மாதிரி புக் பண்ணிட்டேன், ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃப்ளாட் 4 ரூம் 5 ரூம் வச்சு அதை போய் புக் பண்ணிவிட்டேன், அதுக்கு இவ்வளோ லோன் வாங்கிட்டேன், அதுக்கு இவ்வளோ இஎம்ஐ, அதை மாதம் மாதம் கட்டி ஆகணும், இதை நம்பி தான் இருக்கேன், இவனே திடீர்னு போன்னு சொல்லிட்டு போகிறானோன்னு டென்ஷனாக இருக்கு. எப்போ எப்போ நாளும் போன்னு சொல்லிடுவானோ அப்படின்னு டென்ஷனாக இருக்கு. அது ஏன் அவனை போன்னு சொல்லிட்டான், எங்கள் ஆஃபீஸ்லேயே அவனை போன்னு சொல்லிட்டான், இவனை போன்னு சொல்லிட்டான், நான் தான் பாக்கி, அதனால என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. அப்படிதான் கதை ஓடின்னு இருக்கு, அது தொங்கின்னு இருக்கு, என் கதையே தொங்கின்னு இருக்கு. அதனால தான் ரொம்ப கோவமா வருது. அதெல்லாம் கோவப்படாது. இங்க தொங்கித்துன்னா இங்க கட்டா எடுத்தனா வேற இடத்துல அப்படி பிடிச்சிக்கலாம், இனிமே இப்படிதான். அங்க கட்டா எடுத்தனா வேற இடத்துல அப்படி பிடிச்சிக்கலாம், அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கலாம், அது மாதிரி மாறி மாறி ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கலாம், கவலையே படாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்கணுமா, என்ன அப்படின்னா இது வாமன பகவான் சொல்லி கொடுக்கிறது, எதிர்ச்சயோபண்ணேன சந்துஷ்டோ வர்த்ததே சுகம். இது போரும், நமக்கு இது போரும் அப்படிங்கிற சாட்டிஸ்பாக்சனோட வாழ தெரிஞ்சவனுக்கு சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா குறப்பட்டுண்டே இருக்கிறவன் வாழ்நாள் பூரா சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கு மேலே இதுக்கு மேல சொர்க்கம். தேவேந்திரனை போய் விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொல்லுவான்னா, குபேரன் அப்படி இருக்கான், ஏன் இப்படிதான் இருக்க முடியறது அப்படிம்பான். குபேரன்ட்ட போய் விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்க, பிரம்மா அப்படி இருக்கார், பிரம்மா ஆனந்தமா இருக்கார், எனக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படிம்பான். பிரம்மாட்ட போய் விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரம்மா ஒண்ணு சொல்லுவார், அப்படி மேல 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 மேலன்னு அவனுக்கு அவனுடைய அந்தஸ்துக்கு அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு மேல இருக்கு. மேல மேல நினைக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு மேல அதுக்கு மேல அது எண்ட்லெஸ்ஸா இருக்கு, எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு. அதனால இருக்கிறது போரும், நமக்கு இதோட போரும் அப்படிங்கிற ஒரு திருப்தி. திருப்தி தான்ப்பா தனம். திருப்திப்பட தெரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கலாம். நான் இதுலயே சந்தோஷப்பட்டுடுறேன், இதை நீ கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லாத போனா நான் வேற இடத்துல பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுவும் பலி சக்கரவர்த்தி ஷாக் ஆயிட்டான். நான் டெய்லி தானம் தான் பண்றேன், எத்தனையோ பேருக்கு தானம் பண்ணியிருக்கேன், யாருமே திருப்திப்படவே மாட்டான். தானம் பண்றச்ச திருப்தி அப்படின்னு கேட்கணும். நம்ம தானம் பண்றோம் இல்லையோ, அப்படி தானம் பண்ணும் பொழுது தானம் வாங்கிக்கிறவாளை பார்த்து உங்களுக்கு திருப்தியா, நான் தானம் பண்ணியிருக்கேனே, நீங்க வாங்கின்றதுக்கு உங்களுக்கு திருப்தி அப்படின்னு கேட்கணும். உடனே அவ திருப்தி அப்படின்னு சொல்லணும். ஆனா அவ எப்படி சொல்றான்னா, திருப்தி சந்தோஷமா எனக்கு போருமா, நிறைய கொடுத்துட்டேன் அப்படின்னு அதை சந்தோஷமா சொன்னா என்ன, திருப்தி பரவாயில்ல, போய் தொலைகிறது இந்த வாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது, நீ சொல்றது முறைய பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவ சொல்றது. இவ கேட்கறதாவது சந்தோஷமா இப்படி கொடுத்தது போருமோ இல்லையோ அப்படின்னு கேட்கறது இல்ல, இப்படி போய் கொடுக்குற மாதிரி ஆச்சு, இவனுக்கு போய் கொடுக்குற மாதிரி ஆச்சு அப்படின்னு நினைச்சுட்டே கொடுக்கறது. அப்படிதான்ப்பா தானங்கள்லாம் நடக்கும். கொடுக்கறேன்னு சொல்றேன், ஆனா போரும்னு மனமாற சொல்றான். இவன் மனசார அவன் சொல்லும்போது ஆர்ஜவமா சொல்றான்னு தெரியுது. அதனால இவனுக்கு தான் தானம் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு தானம் பண்றதுக்காக கிளம்பிட்டார். சுக்கராச்சாரியார் அப்படின்னு ஒருத்தார். அந்த சுக்கராச்சாரியார் பலிச்சக்கரவர்த்தி அண்ணண்ட அழைச்சிட்டு போனார். பலிச்சக்கரவர்த்தியை பார்த்து சொன்னார், மாயாமானவகோ ஹரிஹி, வந்திருக்கானே அவன் முதல்ல பிரம்மச்சாரியே இல்லை, அப்புறம் மனுஷனே இல்லை. ஏன் பிரம்மச்சாரி இல்லைன்னா, அவாத்து மாமி அவன் வட்சஸ்தலத்திலேயே இருக்கா, அதனால மகாலட்சுமி வட்சஸ்தலத்திலேயே இருக்கா. அதனால பொதுவா பிரம்மச்சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி யோக வஸ்திரம் இப்படி போட்டுக்கிறாளே, இது யோக வஸ்திரம்னு பேரு. இப்படி யோக வஸ்திரம் போட்டுப்பா,
இவன் அவாத்து மாமிய மறைச்சிக்கிறதுக்காக இந்த யோக வஸ்திரம் போட்டு இருக்கான். இந்த யோக வஸ்திரம் கட்டின்னு இருக்கிறது இங்க தாயார் இருக்கா, அந்த தாயாரை மறைச்சிக்கிறதுக்காக இழுத்து இழுத்து நன்னா இறுக்கி கட்டிக்கிறான் அப்படி. அப்புறம் அவன் மனுஷனே இல்லை, தேவாதி தேவன், அவன் சாட்சாத் பகவான் சர்வேஸ்வரன். என்ன சுவாமி இது, யாரோ ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாக்க சர்வேஸ்வரன் தெரிஞ்சுதான்ப்பா சொல்றேன். நீ கொடுக்கறேன்னு சொல்ற, அவன் போரும் போரும்னு சொல்றான் பத்தையா. போரும்னு சொல்றவன் ஒத்தன்தான்ப்பா, அது பகவான் தான்ப்பா. மனுஷனா இருந்தா அப்படி சொல்ல மாட்டான், அது பகவான் தான்ப்பா. அதனால ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சு விடு. உடனே பலி சக்கரவர்த்தி சொன்னா அதெல்லாம் திருப்பி அனுப்பவே முடியும், அதுவும் பகவான் தான் வந்திருக்கான், பகவானை போய் திருப்பி அனுப்புறதாவது. ஆகையினால நான் தானம் பண்ணதான் போறேன் அப்படின்னது. சுக்கராச்சாரியார் மெனக்கெட்டு நான் கூப்பிட்டு உபதேசம் பண்றேன், உபதேசம் பண்ணியும் கேட்கலன்னா எக்கேடு கட்டு போ அப்படி சபிச்சார். ஆனா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார் சத்தியசந்தான், இவன் மகாபுருஷன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார். அங்கேந்து போய் சந்தோஷமா தானம், யதோக்த தானம் அப்படி தானம் பண்றார். விந்தியாவலின்னு பேரு, பலி சக்கரவர்த்தியினுடைய தர்ம பத்னி. அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷமா, அவளுக்கு தானம் பண்றதுல அவ்வளவு சந்தோஷம். உடனே பகவான் விஸ்வரூபியா ஆயிட்டார். தத்வாபனம் ரூபம் அவர்ததாத்புதம் ஹரே அனந்தஸ்ய குணத்ரயாத்மகம் முகம் திசோத்யௌர்விவராஃப் பயோதயः திரியன்று தேவான் ரிஷயோ யதாசதே. ஒரு திருவடியினால பூமி அளந்து கொண்டார், மற்றொரு திருவடியை மேல தூக்கினார். புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம் தாண்டி சத்தியலோகம், பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்துல வாமபாதத்தினுடைய அங்குஷ்டத்தினுடைய நகம் பட்டுதான். நக நிர்ணே ஜன ஜலம் ஆச்சாரியால் சொல்றார். பிரம்மதேவன் பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சுண்டு பாத பூஜை எல்லாம் பண்ணார். இந்த பாத தீர்த்தம் தான் கங்கா கங்கேதி யோ ப்ரூயாது யோஜனானாம் சதைரபி அப்படின்னு, கங்கை கங்கை என்ற வாசகத்தால் அப்படின்னு சொல்லும்படியாக கங்கா நதியாக பிரவகிச்சது. இடைவெளி பிரதேசத்தை திருமேனியால அளந்து கொண்டார். சர்வ தேவமயோ ஹரிஹி அப்படின்னு சர்வதேவதா ஸ்வரூபியாக காட்சி தரார். சூரிய பகவானே கண்கள்ல, அக்னி பகவானே வாக்குகளே, திக்குகளே காதுகள்ல, சந்திரனே மனசுல, தேவேந்திரனே புஜத்துல, உபேந்திரனே ஊருல, அப்படி சர்வதேவதா ஸ்வரூபியாக காட்சி தரார். ஒரு அடியினால பூமியை அளந்தாச்சு, மற்றொரு அடியினால பிரம்மலோக பரியந்த அளந்தாச்சு. மூணாவது அடி எங்கே அப்படின்னது பலி சக்கரவர்த்தி அடியேனையே அளந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். பலி சக்கரவர்த்தியினுடைய சிரசுல திருவடியை வச்சாச்சு. பலி சக்கரவர்த்தி திருவடியை கெட்டியா பிடிச்சுன்னுட்டார். பலி சக்கரவர்த்தியை பார்த்து பகவான் பரமானுகிரகம் பண்ணான். பிரயாகி சுதலாலயம், நீ சுதல லோகத்துக்கு போ, உங்காத்து வாசல்ல எப்பவும் என்னுடைய தரிசனம் கிடைச்சுட்டே இருக்கும், உன்னை விட்டு பிரியாம எப்பவும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு தன்னையே கொடுத்துட்டாராம் பலி சக்கரவர்த்திக்கு. மற்றொரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு தேவேந்திரனோட போய் சொர்க்கத்துல அவரை உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணார் அப்படின்னு. இதம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதா நிததே பதம், வேத புரோக்தமான அவதாரம் திரிவிக்ரமாவதாரம். பல இடங்கள்ல திரிவிக்ரமாவதாரத்தை பத்தி வருது. இதுக்கு அடுத்தது ஒரு அத்தியாயம் மத்ஸ்யாவதாரம் சொல்லி பாகவதத்தினுடைய அஷ்டமஸ்கந்தம் பூர்த்தியாருது. அதுக்கு அடுத்தது நவமஸ்கந்தம். இந்த நவமஸ்கந்தத்திலே சூரிய வம்சத்து சந்திர வம்சத்து ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம், அந்த ராஜாக்கள்லாம் ரிஷி துல்லியர்களாக வாழ்ந்தார்கள். ராஜ ரிஷிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எல்லாம் போகிகள் இல்லை, தியாகிகள்.
இப்ப இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கான்னு அது விஷயம் இல்லை நமக்கு. ராஜாக்கள்லாம் தியாகிகள், அப்படி தேச தியாகிகள், தர்மத்துக்காக வாழ்ந்தவர்கள், அது மாதிரிலாம் வாழ்ந்தவர்களாக இருக்கிறதுனால பிரம்மனிஷ்டாளா இருக்கிற சுகாச்சாரியால் அவளை மதிச்சு உபன்யாசம் பண்ற ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்தை. அதுல பிரதானம் சூரிய வம்சம், சந்திர வம்சம். மற்ற எல்லா வம்சமும் அதனுடைய கிளைகள் தான், அதனுடைய கிளையா இருக்கிற வம்சம் தான். அதுல சூரிய வம்சத்துல ராமாவதார், சந்திர வம்சத்துல கிருஷ்ணாவதார், இன்னொரு ஒரு அவதாரமும் அதுல இருக்கு, பரசுராமாவதாரம் அப்படின்னு ஒரு அவதாரம். அந்த அவதாரமும் 2 அத்தியாயம் சொல்றார். ராமாவதாரத்தை வால்மீகி பகவான் சொல்லிவிட்டார், இருந்தாலும் கூட சுகருக்கு ஆசையா இருக்கிறதுனால ஒரு 2 அத்தியாயம் ஸ்தோத்திர ரூபேனே ராமாவதாரத்தை சொல்றார். குருவர்த்தே த்யக்தராஜ்யஹ வியசரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாஹ பாணிஸ்பர்ஷாட்சமாभ्यां மிருஜிதபதருஜோயோ ஹரீந்திரானுஜாभ्यां வைரூப்யாச்சூர்பணக்யாः பிரியவிரகருஷாரோபிதம் भ्रूविजृम्भयेत्रस्ताब्धिः बद्धसेतुः खलदवदहनः कोसलेन्द्रो अवतान्नः. கோசலேந்திரோ அவதான்னஹா, கோசலேந்திரன் ராமச்சந்திரமூர்த்தி அவதாத்து, நம்ம எல்லாரையும் காப்பாத்தட்டான். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா தியாகராஜனா இருக்கார், தியாகமூர்த்தியா இருக்கார். குருவர்த்தே தியக்த ராஜ்யா, தகப்பனாருக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணார், தர்மத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணார், சத்தியத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணார். குருன்னா தகப்பனார்னு அர்த்தம். குருவான காரியம் தர்மம், தர்மத்தை சத்தியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணார். இல்லை பித்ருவாக்கிய பரிபாலனம், தகப்பனார் வரன் கொடுத்துட்டார், அந்த வரனை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தியக்த ராஜ்யகாக வியசரதனுவனம், சுற்றமெல்லாம் புடைசூழ இங்கேந்து புறப்பட்டு சித்திரகூட்டம் வந்து பரதன் வருவான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கார். பரதன் கதறிண்டு வரான், ராமர்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறான் ராஜ்யத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு. பரதனுக்கு சமாதானமாக பாதுகைகளை கொடுக்கிறார். இப்படி பாதுகைகளை கொடுத்தாக்க தனக்கு பர்த்தியா பாதுகைகளை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பாதுகை வேற தான் வேற இல்லை, ரெண்டும் ஒரே ஸ்வரூபந்தான் அப்படிங்கிற ரீதியா கொடுக்கிறார். மறுபடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கு. அதனால பரதன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாக்க ராமரே வரார், ராமரே பாதுகா ரூபத்துல வரார் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த பாதுகைகளையே சிம்மாசனத்துல எழுந்தருள பண்ணி அந்த பாதுகைகளுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி, இது பாதுகா சாம்ராஜ்யம். பாதுகா சாம்ராஜ்யத்துல அடியேன் தாசன் அப்படின்னு தன்னை பாவித்து கொண்டு ராமாகமன காங்கையா, ராமர் வருவார் ராமர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு பரதன் இருக்கிறார். அப்புறம் வியசரத அனுவன் அங்கேந்து புறப்பட்டு தண்டகாரண்யத்துல பிரவேசிக்கிறார். தண்டகாரண்யத்துல அங்கங்க சஞ்சாரம் பண்ணி கொண்டு பஞ்சவட்டி அப்படிங்கிற ஒரு இடம், அந்த பஞ்சவட்டியில வந்து எழுந்தருளி இருக்கிறார். வைரூப்யாதி சூர்பனக்யாகா, அங்கதான் சூர்பனகா அப்படின்னு ஒத்தி. இவ்வளவு சுருக்கமா ராமாயணத்தை சொல்லிட்டு போறார், அப்ப கூட சூர்பனகைய மிஸ் பண்ணாம சொல்றார். அவ்வளவு இம்பார்ட்டன்டா 2 பேர் ராமாயணத்துல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேர் யாருன்னா ஒன்னு கூனி, இன்னும் ஒன்னு சூர்பனகை. 2 பேர் இல்லைன்னா ராமாயணமே கிடையாது.
கூனி அப்படிங்கிற உத்தி இல்லைன்னா ராமர் காட்டுக்குவே போயிருக்க மாட்டார். சூர்பனக அப்படின்னு ஒத்தி இல்லைன்னா ராவணன் வந்து தூக்கி இருக்கவே மாட்டான். பிள்ளையார சுழி முதல்ல ஒருத்தர் போடணும் இல்லையோ, அவ 2 பேர் வைரூப்யாது சூர்பனக்யாகா. அந்த சூர்பனக அங்கேருந்து வந்து ராமர்கிட்ட கெக்க புக்கேங்கிறா. அவ சொல்றா, பல பேர் உங்கள்கிட்ட வந்து கெக்க புக்கன்னு நின்று இருப்பா, அவளுக்குலாம் தைரியம் இல்லை, எனக்கு தான் தைரியம் இருக்குங்கிறா. ரொம்ப பேர் உங்களை பார்த்து ஆசைப்பட்டிருப்பா, நீங்க அப்படி இருக்கள், நீங்க அவ்வளவு அழகா இருக்கள், அதனால ரொம்ப பேர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா, அவளுக்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்றதுக்கு தைரியமா இருந்திருக்காது, எனக்கு தான் தைரியமா இருக்கு, நான் ராட்சசி இல்லையோ, அதனால எனக்கு தான் தைரியமா இருக்கு, அதனால நம்ம பண்ணினுடலாம், கல்யாணம் பண்ணினுடலாம், அந்த சீத்தையை டிஃபனுக்கு சாப்பிட்டுடலாம் அப்படின்னா அவ பாட்டு மேல மேல வளர ஆரம்பிச்சதும் மூக்கோடு காது அறுத்து விட்டார் லட்சுமண சுவாமி. கரந்தூஷணன் திரிசிரசு அப்படிங்கிற ராட்சசாலாம் 14,000 பேர் யுத்தத்துக்கு வந்தா. அபாரணீய கோதண்டபாணி ரட்டபான உவாச கிருச்ரம். ராமச்சந்திரமூர்த்தி ஏகாக்கியாவே தீர்த்து கட்டி விட்டார். 14,000 பேரையும் ஏகாக்கியாவே தீர்த்து கட்டி விட்டார். அந்த ஆத்திரம் மனசுல ராவணேஸ்வரனுக்கு உடனே மாரீச்சனுடைய உதவியை கொண்டு ராமரை அப்புறப்படுத்தி விட்டு லட்சுமண சுவாமியையும் அப்புறப்படுத்தி விட்டு சீதாதேவி அபகரிச்சு கொண்டு வந்து நிததே ராவண சீதா மாயோகோ மாயாபிவஸ்திரியம் அசோகவனத்துல கொண்டு வச்சு விட்டார். சீதையை கண்டையா, சீதையை கண்டையா, சீதையை கண்டையா அப்படின்னு கதறிண்டு மரம் மட்டையெல்லாம் கட்டிண்டு அப்படி வர சமயத்துல கூட ஜட்டாயுசுக்கு மோட்சம் தரார். சபரி மோட்ச சாட்சிபூதனா இருக்கிறார். பம்பாசர தீரத்துல வந்து நிற்கிறார். ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமரை தரிசனம் பண்றார். ராமலட்சுமணால எழுந்துருளை பண்ணிண்டு போய் சுக்ரீவன் கிட்ட கொண்டு போய் இறக்கி விட்டார். ராமசுக்ரீவாளுக்கு சக்கியம் ஏற்பட்டது. சுக்ரீவனுக்காக வாலிய சம்ஹாரம் பண்ணிவிட்டார். நன்றியுடைய சுக்ரீவன் சமஸ்த திக்குகளையும் சீதாதேவியை தேடும்படியாக வானர வீரால அனுப்புறார். அதுல ஆஞ்சநேய சுவாமி சதயோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை கடந்து லங்கையில வந்து சீதாதேவியை தரிசனம் பண்ணி ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவியே அங்குலீயகம் ராமநாமாங்கிதமான கணையாழியை கொடுத்து ராமவிருத்தாந்தங்கள்லாம் சொல்லி சீதாதேவியை சமாதானப்படுத்தி சூடாமணியை பெற்றுக்கொண்டு லங்கைக்கு நெருப்பு வச்சு ராவணனையும் மிரட்டி கண்டேன் சீதையை அப்படின்னு ராமர்கிட்ட வந்து குதிக்கிறார். உடனே ராமச்சந்திரமூர்த்தி கட்டினுட்டாராம் ஆஞ்சநேய சுவாமியை. ஏஷ சர்வஸ்வபூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிமம் பிராப்யே தத்தஸ்சாஸ்து மகாத்மனஹ. ஆஞ்சநேய சுவாமியை சொல்ற இடத்துலலாம் வால்மீகி மகாத்மா மகாத்மா மகாத்மாங்கிறார். அப்படி ஆலிங்கனம் பண்ணிண்டு அங்கேந்து புறப்பட்டு லங்கைக்கு காலனாக எழுந்தருளி சமுத்திர தீரத்தில் இருக்கார். விபீஷணன் வருவான்னு எதிர்பார்க்கிறார். விபீஷணன் வந்து சரணாகதி பண்றான். விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணி சேத்து பந்தனங்கள்லாம் பண்ணி லங்கைக்கு காலனாக எழுந்தருளி நிகும்பன் கும்பாண்டன் எல்லாத்துக்கும் கும்பம் கும்பம் கும்பன்னே மேட்சா பேர் வச்சிருக்கா. யார் வச்சிருக்கான்னு தெரியல. கும்பகர்ணன் அப்படியே கும்பம் 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 அப்படியே அவாத்துல எப்படி கூப்பிடுவான்னு தெரியல. கும்பம் 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 கும்பிடுவாள் என்ன தெரியல. நீ கும்ப கும்போதர கும்பாண்ட தும்ராட்சன் துர்முகன் சுராந்தகன் நராந்தகன் அதிகாயன் பிரஹஸ்தன் இந்திரஜித்து ராவணேஸ்வரன் சமஸ்த ராட்சசர்களையும் சங்காரம் பண்ணி அசோகவனம் வந்துட்டார். என்ன சுவாமி இது திடீர்னு கதையே மாத்திவிட்டேள், நீங்க பாட்டுக்கு ராமாயணங்கள்லாம் மாத்தலாமான்னு? வால்மீகி சொன்னதை தானே சொல்லணும். அக்னி பரீட்சை அப்படின்னு ஒரு கதையை சுகரால சொல்ல முடியாதா.
ராமாயணம் ரொம்ப உருக்கமான கதையோ இல்லையோ? ராமாயணம் உருக்கமான கதையை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப உருகிற சித்தம் உடையவாளால எப்படி கதை சொல்ல முடியும்? ஒருத்தர் கதை சொல்றேன்னு உட்காந்துட்டு அழுதுண்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கதை ஆரம்பிச்சதுலேருந்து கூஜந்தோ ராமராமேதின்னு அழ ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் ராமாயணம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அழற. அப்புறம் கதை கேட்கறவாளுக்கெல்லாம் தோணித்து அவ ஆத்துல சண்டை போல இருக்கு, என்னன்னு தெரியல. இன்னைக்கு அழுகதான் வந்து உட்காண்டார். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அழுதுண்டே இருக்கார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னே புரியல, அழுதுண்டே இருக்கார். பூரா அழுத 1.5 hours அழுது முடிச்சுட்டார். அப்புறம் தான் கடைசியில ராமா அப்படின்னார். பூரா அழுதுட்டு ராமான்னார் அப்படின்னு நினைச்சுன்னு போயிடுவார். எப்பவுமே கேட்கிறவால கதற அடிச்சு விடணும், சொல்றவா கம்பீரமா சொல்லணும். அது ரொம்ப சாமர்த்தியம் வேணும் அது மாதிரி சொல்றதுக்கு. அதுவும் ராமாயணம் எவ்வளவு உருக்கமான கதை. சுகருக்கு ரொம்ப கோமலமான சித்தம். கோமலமான சித்தம் உடையவரால சீதையை நெருப்புல போட்டு எடுத்தார் அப்படிங்கிற ஒரு கட்டம். அதை எப்படி சொல்லுவார் அவர்? அதனால நைசா அந்த கட்டம் வரைச்ச அதை கொஞ்சம் மாத்தி விட்டார். மாத்தினார்னா வால்மீகி சொன்னதுதான் பிரமாணம். அதனால ராமரே அசோகவனம் போய் சீதையை பார்த்துட்டார். சீதையை பார்த்து ராமர் அழுதார். அடாடா, 10 மாசமா அருமையே அருமையே யார் இது ஆற்றுவர். இதுதான் பாகவத ராமாயணம். பாகவதத்துல இருக்கு. நான் இப்ப பாகவத ராமாயணம் தான் சொல்லிட்டு இருக்கேன், வால்மீகி ராமாயணம் இல்ல, பாகவத ராமாயணம். ராமர் மனசா வருத்தப்பட்டார். 10 மாசமா எனக்காக இப்படி கஷ்டப்பட்டயா நீ அப்படின்னு வருத்தப்பட்டார். அப்படி வருத்தப்பட்டு அழுதார். அழுது சீதையை அழைச்சிண்டு புஷ்பக விமானத்துல ஏறிண்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சுகர் சொன்ன ராமாயணம். இது நம்மளுக்கெல்லாம் ராம பக்தாளுக்கெல்லாம் ரொம்ப போக்கியமா இருக்கு. அது கம்பீரமா இருக்கு. வால்மீகி சொன்னது ரொம்ப கம்பீரமா இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா சீதாயா சரிதம் மகத். சீதையினுடைய கற்பனுடைய பெருமை, சாரித்திரத்தினுடைய பெருமை, அத ராமர் உலகத்துக்கு காட்டுறார் அப்படிங்கிறது ரொம்ப கம்பீரமான விஷயம். இது ராம பக்தாளுக்கு நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அழைச்சிண்டு வந்து மறுபடியும் அயோத்தியில வந்து எழுந்தருளி பட்டாபிஷேகம் பண்ணிண்டு பட்டாபிராமனாக ஸ்ரீராமர் பிரகாசிக்கிறார். கோசலேந்திரோவதான்னஹா, அப்பேற்பட்ட பட்டாபிராமன் நம்ம எல்லாரையும் காப்பாத்தட்டாம் அப்படின்னு சங்கிரகமா ராமாயணத்தை சொல்லி மேலும் பலவேறு ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமா சொல்லிவிட்டார். உடனே வத விஸ்தராது, கிருஷ்ண லீலைகளை விஸ்தாரமா சொல்லுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதும் 90 அத்தியாயம் கிருஷ்ண லீலைகளை அதி விஸ்தாரமா, தசமஸ்கந்தம் அதி விஸ்தாரமா சொல்றார். பாரந்தாளாமலே பார்மடந்தையும் பிரம்மதேவனை முன்னிட்டு கொண்டு பார்க்கடல் சென்று பரமாத்மனின் பாத கமலங்கள் போற்றி நின்றாள். துவாபர யுகாந்தத்துல பூமி தேவி பாரம் தாள முடியாம க்ஷீடாப்தியில வந்து பகவான சரணாகதி பண்ற. பூமி தேவி பாரம் தாளல அப்படின்னாக்க பூமி தாங்கிக்கிறாளோ இல்லையோ கோபுரங்கள்லாம் கட்டுறா, அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறா. எல்லாம் 20 மாடி 30 மாடி 40 மாடி அப்படின்லாம் இருக்கு அப்பார்ட்மெண்ட். அங்கங்க எர்த்குவேக் வர ஆரம்பிச்சுடுத்தோம்னா எப்படி கட்ட, எதை நம்பிட்டு கட்ட முடியும்? எல்லாம் பூமி தாயார் தாங்கிக்கிறா. பூமி தாயார் பாரம் தாளல அப்படின்னா இப்ப கதை ஆரம்பம். பூமிக்கு எது பாரம் அப்படின்னு கேட்டாக்க யார் கோவிந்தான்னு சொல்லாம சாப்பிடுறானோ அவனை தாங்கிக்கிறது தான் பூமிக்கு பாரமா. அத்தகைய அசத்துகள் ஏராளமா போயிடுத்து. அதனால பகவானை வந்து சரணாகதி பண்ற. பகவான் பிரம்மதேவனுடைய சமாதியில தரிசனம் கொடுத்து நானே வசுதேவ குமாரனாக அவதாரம் செய்து பூபாரத்தை நீக்குவேன் அப்படின்னு சொல்றார்.
உடனே பிரம்மதேவன் நிஷ்ட கலைஞ்சி எல்லா தேவதைகளையும் பார்த்து பகவானே அவதாரம் பண்ண போறார், யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் அவதாரம் பண்ணலாம் அப்படின்னதும் சமஸ்த தேவதைகளும் அவதாரம் பண்ணி பகவானுடைய அவதாரத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ராஜதானி ததசாபூத் சர்வ யாதவே பூபுஜான் மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி. போஜ தேசம் அப்படிங்கிற தேசம், அந்த போஜ தேசத்தினுடைய தலைநகர் மதுரா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்றா இல்லையா, வடமதுரைன்னு. இந்த மதுராக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டாக்க நித்திய சாநித்தியம் உடைய இடம், பகவானுடைய நித்திய சாநித்தியம். அந்த மதுராவை தலைநகராக கொண்டு உக்ரசேனன் அப்படிங்கிற மகாராஜா அரசாட்சி புரிகிறார். உக்ரசேனனுடைய புத்திரன் கம்சன் அப்படின்னு ஒருத்தர், அவர் அசுராம்சமா பிறந்தவர். சூரசேனன் அப்படின்னு ஒரு மகாராஜா, அவருடைய புள்ள வசுதேவர் அப்படிங்கிறவர். தேவகன் அப்படின்னு ஒரு மகாராஜா, அவருடைய பொண்ணு தேவகி அப்படிங்கிறவோ. கம்சனுடைய ஒன்றுவிட்ட சகோதரி தான் தேவகி. வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. கிரகப்பிரவேசம், கிரகப்பிரவேசத்துக்கு கம்சனே தேரோட்டிண்டு போறான். சதுரங்க சேனையும் போறது, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை எல்லாம், செக்யூரிட்டி எல்லாம் போறது. சிறு சினத்தை எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போறா. ரொம்ப கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய மத்தியில திடீர்னு ஒரு அசரீர வாக்கு கேட்கறது ஆகாசத்துல. அந்த காலத்துலலாம் அது மாதிரி கேட்கும். அது தெய்வ வாக்கு தான். எங்கேயாவது யாராவது அயோக்கியத்தனம் பண்ணான் அப்படின்னு சொன்னாக்க, அயோக்கிய வேலை அப்படி பண்ணாதே அப்படின்னு அது சொல்லிவிடும். அவன் பண்ற அயோக்கியத்தனத்தை சொல்லிவிடும். அப்படி அது அந்த காலத்துல கேட்டதுன்னு சொல்றேளே, இந்த காலத்துலனா அவசியம் கேட்கணும். இந்த காலத்துல அது கேட்கறது இல்லையே. அது ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னு கேட்டாக்க, அந்த காலத்துல யாராவது ஒத்தம் பண்ணுவான். அயோக்கியத்தனம்னா யாராவது ஒத்தம் பண்ணுவான். இந்த காலத்துல எத்தனை பேரன்னு பார்த்து சொல்லும். அதனால எல்லாருமே சரியா இல்லையே, அதனால இந்த அசரீர வாக்கு எத்தனை பேரை பார்த்து சொல்றது அப்படின்னு நினைச்சுன்னு பேசாம போயிடுத்து. அது கம்சன் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்றவன். ஆகையினால நம்ம சொன்னாலாவது திருந்த மாட்டானா அப்படின்னு நினைச்சுட்டு திடீர்னு ஒரு அசரீர வாக்கு கேட்டது. பதி பிரகிரகினம் கம்சன் ஆபாஷ்யே ஆக அசரீரவாக்கு அஸ்யாஸ்த்வாமஷ்டமோ கர்ப்பஹ ஹந்தாயாம் வகசே புதே. ஹே முட்டாளே, இப்படி கூப்பிட்டா யாருமே திரும்பி பார்க்கல. பெரிய கூட்டமா இருக்கிறதுனால பேரை சொல்லி கூப்பிட்டாலே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. அப்படி இருக்கிறச்ச முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டாக்க ஒருத்தருமே திரும்பி பார்க்கல. இந்த கம்சம் பட்டிலும் யாரோ நம்மளை கூப்பிடுறாளே அப்படின்னு நினைச்சுட்டு அப்படின்னு இப்படி திரும்பினா, உடனே அந்த கம்சனை பார்த்து அதை சொல்லிட்டு, எந்த சகோதரியின் இடத்துல உள்ள பாசத்தினால நீ தேர்ல வச்சு அழைச்சிட்டு போறையோ, அந்த சகோதரியினுடைய 8வது கர்ப்பம் உன்னுடைய மரணத்துக்கு காரணமாகும். இதை கேட்டதுமே ரொம்ப கோபம் வந்துடுத்து. வாழை உருவி கொண்டான். தேவகியினுடைய கூந்தலை பற்றினான். தலையை சீவரத்துக்கு கையை ஓங்கிவிட்டான். யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை எல்லாம் இருக்கு. செக்யூரிட்டிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி நிற்க வச்சிருப்பா. ஒரு இடத்துல பார்த்தேன், அது கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு, அது செக்யூரிட்டியா, அது வாசல்ல பியூன் நிற்கிறான் தெரியல, அது மாதிரி கத்தியை வச்சுட்டு ஒருத்தன் நிற்கணும். அது 24 மணி நேரமும் நிற்கணும். 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஆள் மாறுவான். அவன் குள்ளா வச்சுட்டு இந்த பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு கத்தியை வச்சுன்னு அப்படியே நின்றுட்டே இருக்கணும். அது மாதிரி இந்த யானைப்படை இந்த இதெல்லாம் போகிறதே, அதெல்லாம் கம்சனுக்கு நேரம் வெறும் பொம்மை. அது பிரயோஜனம் இல்லை. யாரும் கம்சங்கிட்ட வந்து அப்படி செய்யாதீங்க மகாராஜா, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது வசுதேவர் மட்டிலும் உடனே கம்சனை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணித்து, ஸ்லாகனீய குணசூரைஹி பவான் போஜகசஸ்கரஹ
சகச்சம் பகினி ஹன்யாத் ஸ்திரியமுத்வாஹ பர்வனி. ஸ்ரீஹத்திங்கிறது ரொம்ப பெரிய பாபம். அதுவும் சகோதரி வேற. அவளை கல்யாணம் ஆகி அழைச்சிட்டு போறோம். அந்த சமயத்துல ஸ்திரீஹத்தி பண்ணலாம் அப்படின்னு நீ கிளம்பியிருக்க. அந்த பாபம் உன்னை சும்மா விடாது. உலகம் என்ன சொல்லும், நீ ஒரு மகாவீரன் வேற, எல்லாம் சொல்லி பார்த்தார். எதா சொல்லியும் எடுபடலை. அப்புறம் கடைசியில சொன்னார், புத்திரான் சமர்ப்பயிஷ்யேஸ்யாஹ யதஸ்தே பயமுத்திதம். இவளை விட்டுடு, இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை உனக்கு கொடுத்து விடுறேன் அப்படின்னு. அதுவும் நல்ல வேளையா அது அவன் மனசு ஏத்துண்டது. வாஸ்தவம் தானே. குழந்தை பிறந்தா கொன்னுண்டா போச்சு அப்படின்னு அவன் நினைச்சுண்டா. வசுதேவரையும் தேவகியையும் ஜெயில போட்டுட்டான். முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கீர்த்திமான் அப்படின்னு பேர் வச்சார். அவன் கொலகாரன்னு தெரிஞ்சும் அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்தார். என்னமா இப்படி எடுத்துட்டு வந்தார்னா, சத்யே செய்வ வியவஸ்திதி, சத்தியசந்தனா இருக்கிறதுனால இவருடைய சத்திய நிஷ்டை அவருடைய மனசை மாத்தி விடுத்து. உடனே கம்சன் சொன்னா, இந்த குழந்தையினால எனக்கு ஆபத்து இல்லை, எனக்கு 8வது குழந்தையினால தான் ஆபத்து. இந்த குழந்தைய நீ எடுத்துட்டு போ, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அப்பாடா நல்ல வேளை குழந்தைய ஒன்றும் பண்ணலை அப்படின்னு இவர் சந்தோஷப்படணும் இல்லையோ. அவர் நினைச்சுட்டார், அது அசத்து. அது சாதுக்கள்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பா. அசத்துகள் அப்படின்னா கார்த்தால ஒரு மாதிரி இருப்பான், சாயங்காலம் வேற மாதிரி இருப்பான். அது இன்னும் நம்புறதுக்கு இல்லை. எடுத்துன்னு போன்னு சொல்றானோ இல்லையோ, நம்புறதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுட்டே குழந்தைய எடுத்துட்டு ஜெயில வச்சிருக்க மாட்டார். பின்னாடியே வந்துட்டான். குழந்தைய பிடுங்கினா அப்போ சயச்சிலா பிருஷ்டே ஸ்வார்த்தோன்மூலித சௌஹ்ருதஹா. பெத்த தாயார் எதிர்க்கையேவா அந்த காரியத்தை செய்யணும். மக்கள் கருவறை கல்லிடை மோதிட இழந்தவள் வயிற்றில் சிக்கென வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். தேவகி அலர்றா, செய்யாதப்பா அப்படி செய்யாதப்பா அப்படின்னு. தேவகியினுடைய எதிரிலேயே அங்க ஒரு கருங்கல், அந்த கருங்கல்ல துணி துவைக்கிற மாதிரி குழந்தைய சுழட்டி அடிச்சு விடுவான். அந்த குழந்தையினுடைய பிஞ்சு பிஞ்சு கை, பிஞ்சு பிஞ்சு கால்லாம் சின்ன பின்னமா போயிடும். அடுத்த குழந்தை, அடுத்த குழந்தை, அடுத்த குழந்தை, 6 குழந்தைகளை தேவகி பறிகொடுத்து விட்டார். இப்ப 7வது குழந்தையாக ஆதிசேஷனை தேவகியினுடைய கர்ப்பத்துல ஆவேசிச்சிருக்கிறார். தேவகியினுடைய வயரெல்லாம் புண்ணா போயிடுத்து. தேவகிக்கு ஏற்பட்ட கஷ்டம் எந்த அம்மாவுக்குமே வரக்கூடாது. புத்திரசோகமே வரக்கூடாது. எந்த அம்மாவுக்கும் புத்திரசோகமே வரக்கூடாது. அப்படி இருக்கிற பொழுது தேவகிக்கு என்ன கஷ்டம்னு கேட்டாக்க, குழந்தை நன்னா இருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, நன்னா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த குழந்தைய தாயார் எதிர்க்கையே அடிச்சு கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை. அப்படி ஒரு கஷ்டம் தேவகிக்கு. பகவானுக்கே அது பொறுத்துக்க முடியல. உடனே பகவான் வைஷ்ணவி துர்கை பகவதி அம்பாள், அந்த அம்பாளை பிரகடனப்படுத்தினார். அந்த அம்பாளை பார்த்து சொன்னார், கச்ச தேவி விரஜம் பத்ரை கோபகோதிரலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பார்யாஸ்தே நந்தகோகுலே. 7வது குழந்தையாக ஆதிசேஷனை தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கார். அந்த குழந்தையை ஆகர்ஷிச்சுண்டு போய் வசுதேவருடைய மற்றொரு மனைவி ரோஹிணி அப்படின்னு பேர், அந்த ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல கொண்டு சேர்த்து விட்டு, நீ யசோதையினுடைய பெண்ணாக அவதாரம் செய். அப்படி அவதாரம் செய்தியானா துர்கேதி, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, ஈசானி, சாரதா, அம்பிகா, பகவதி, நாராயணி,
என்றெல்லாம் உலகம் பூரா உன கொண்டாடுவார்கள். பாரத தேசத்துல ஹிமாலயத்திலேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பரியந்தம் உனக்கு ஸ்தானங்கள்லாம் ஏற்படும். அப்படியெல்லாம் பகவான் சொல்ல, தேவிக்கு தான் எப்பவுமே எல்லாம் இருக்கு, கொண்டாட்டமும் இருக்கு, ஸ்தானமும் இருக்கு. ஆனா தேவிக்கு மனசுல வேற ஒரு ஆசை. அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்ப இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு இன்னும் ஒரு ஸ்தானம் இப்ப கிடைக்கும். இப்ப அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, கிருஷ்ண சகோதரி அப்படி ஒரு ஸ்தானம் கிடைக்கும். பாக்கி கொண்டாட்டங்கள்லாம் எப்பவுமே எனக்கு சுபாவமா இருக்கு. ஆனா நாராயண சகோதரி அப்படின்னு வியாசர் சொல்றார் மகாபாரதத்துல அஜ்ஞாதவாசம் போறா பாண்டவாள்லாம் விராட்ட நகரத்துக்கு. அந்த அஜ்ஞாதவாசம் போற இடத்துல ஒரு பத்ரகாளி கோவில் இருக்கு. அந்த பத்ரகாளி கோவில்ல போய் அந்த பத்ரகாளியை போய் அவ ஸ்தோத்திரம் பண்றா. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு எங்களுக்கு அஜ்ஞாதவாசம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறார். இப்படி வேண்டிக்கிற இடத்துல அந்த ஸ்தோத்திரத்துல அவ சொல்றா, நீ கிருஷ்ண சகோதரியாச்சே, எனக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு. அவ அந்த கிருஷ்ண ஸ்மரணையிலேயே இருக்கிறதுனால இந்த பஞ்சபாண்டவா அம்பாள்கிட்ட போனாலும் நீ கிருஷ்ண சகோதரியாச்சே அப்படின்னு அவ வேண்டிக்கிறா. அது மாதிரி கோபிகைகள் அங்கேருந்து போறா, அம்பாளை வச்சு பூஜை பண்றா. பூஜை பண்ணிவிட்டு நீ தான் எங்களுக்கு கிருஷ்ணனோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு கோபிகைகள் போய் அம்பாள்கிட்ட, நீ நாத்தனாராச்சே அப்படின்னு நைசா காதுல போய் சொல்றா, நீ தான் எங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறா. எல்லாத்துக்கும் அம்பாள் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காத்யாயனி மகாமாயே கோபிகைகள் சொல்ற ஸ்லோகம். மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹா அப்படின்னு ருக்மிணி தேவி அம்பாள்கிட்ட போறா. அம்பாளை பூஜை பண்றா. நமஸ்யேத்வா அம்பிகே பீக்ஷ்ணம் ஸ்வசந்தான யுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணா ததனுமோததாக. கிருஷ்ணாவதாரத்துல இப்ப பகவான் சொல்றான் இல்லையா அம்பாளை பார்த்து, இதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அம்பாளை பத்தி வந்துட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா கிருஷ்ணன் அம்பாள் வந்துட்டே இருக்கு. கிருஷ்ண சகோதரியா போயிட்டதுனால அம்பாள் கூட அவதாரம் பண்ணி லீலைகள்னு எதுவும் பண்ணல. ஆனா அம்பாள் பத்தி ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையோ. ருக்மிணி பிரார்த்தனை பண்ணிக்கிறா அப்படின்னு வருது, துவாரகாவாசிகள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறான்னு பின்னாடி வருது. ருக்மிணி கல்யாணம் ஆனப்புறம் கிருஷ்ணன் குகைக்குள்ள போயிட்டான் செமந்தகமணியை கொண்டு வரணும்னு. போனதும் ரொம்ப நாள் ஆச்சு, வரவே இல்லை, கிருஷ்ணன் வரவே இல்லை அப்படின்னதும் துவாரகாவாசிகள்லாம் அம்பாள்கிட்ட போய், கிருஷ்ணன் கெட்டு போயிட்டான், ஆளையே காணோம், கிருஷ்ணன் எப்ப வருவானோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்புறம்தான் கிருஷ்ணன் செமந்தகமணியை எடுத்துட்டு வரான், ஜாம்பவதியோட வரான் அப்படின்னு வர்றது. உஷான்னு ஒத்தி அம்பாளை போய் பூஜை பண்றா. அனிருத்தன் அப்படின்னு ஒத்தான். அந்த அனிருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான். பின்னாடி லீலையில வருது. ருக்மிணி கல்யாணம் ஆன பிறகு தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்துல கடைசி வரைக்கும் வருது இல்லையோ பாகவதத்துல கிருஷ்ண லீலையில அம்பாளை பத்தி. அதனால இங்க முதல்ல இப்ப ஆரம்பம். அம்பாளை பார்த்து பகவான் சொல்றான், நீ அது மாதிரி செய்யி அப்படின்றதும் தேவியும் அப்படியே செய்கிறார். பகவானே தேவகியினுடைய கர்ப்பத்துல போய் ஆவேசிச்சிருக்கிறார். தேவதைகள்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்றார். சத்யம் விரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ ஸ்ருண்வன்னு கிருணன்னு சம்ஸ்மரயம்ச்ச சிந்தயன்னு நாமானி ரூபானி ச மங்களானி தே கிரியாசு யஸ்த்வச்சரணாரவிந்தயோः ஆவிஷ்டசேதாः ந பவாய கல்பதே ஸ்ருண்வன்னே. கிருஷ்ணலீலையே கேட்டுண்டே மோட்சத்துக்கு போயிடலாமா? அனுஷ்டான பிரதானமா இல்லையோ இல்லையோ கிருஷ்ணலீலையெல்லாம் எதையுமே கடைபிடிக்க முடியாது. கண்ணம் மண்ணை தின்னான் அப்படின்னா நம்ம வேணா மண்ணை வேணா வாயில போட்டுக்கலாம்.
ஆனா விஸ்வரூபம் காட்ட முடியாதே. கண்ணை மண்ணை தின்னுட்டு விஸ்வரூபம் காமிச்சான் வாயில, அது மாதிரி காட்ட முடியாதே. காளிய நிர்த்தனம் பண்ணான் கிருஷ்ணன் அப்படின்னு வருது. பாம்பவனா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பாம்பனுடைய சிரசுல ஏறி குதிக்கணும் அப்படின்னா கிருஷ்ணனாலதான் முடியும். காளிய நிர்த்தனம் பண்ணணும்னா கோவர்தன மலையை தூக்கிண்டு 7 நாள் நின்னான் அப்படின்னா கல்ல கூட பெரட்ட முடியல நம்மளால. 100 கோபிகைக்கு 100 கிருஷ்ணனா நர்த்தனம் ஆடினான் ராசலீலையில அப்படின்னா. அது மாதிரி அவ்வளவு ரூபத்தை எப்படி காட்ட முடியும்? 16,108 கிருஷ்ணனா ஆனான். 16,108 பேரை கல்யாணம் பண்ணிண்டான். ஷோடசஸ்திரீ சஹசிரேஷாய நமஹ. 16,108 பேரோட குடுத்தனம் பண்ணிவிட்டு பிரம்மச்சரியத்துல இருந்தான். ஒண்ணுமே புரியலையே. 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற அனாதி பிரம்மச்சாரினே நமஹா அப்படின்னு இவன் தான் பிரம்மச்சாரி. பீஷ்மர் பிரம்மச்சாரி, கிருஷ்ணன் பிரம்மச்சாரி, பரமேஸ்வரன் பிரம்மச்சாரி. 3 பேர் பிரம்மச்சாரி. பீஷ்மர் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரி. பரமேஸ்வரன் அம்பாள் கிட்டக்கே வர மாட்டா, பிரம்மச்சாரி. ஆனா இவன் எவ்வளவு விபரீதமா இருக்கு பாருங்க. 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டு பிரம்மச்சாரி பிரம்மச்சரியத்துல இருக்கான் அப்படின்னாக்க இது சாத்தியமா? அதெல்லாம் சித்தம் தானே. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹா அப்படின்னு. அது யோகிகள் சித்து விளையாடினா. சௌபரின்னு ஒருத்தர் 60 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அவர் அது மாதிரி ஒரு யோகத்தை காமிச்சார் அப்படின்னா அப்புறம் எங்கேயோ ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு சரகத்தினுட்டு உட்காந்து இருந்தார்னு யோகியே இருந்தார்னா இவன் யோகேஸ்வரன் இல்லையா? எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹான்னு பேர்பட்ட சர்வேஸ்வரனா இருக்கிறதுனால அதெல்லாம் சாத்தியமா? அந்த லீலையெல்லாம் எதுக்கு அப்படின்னா பண்ணான், அப்படி பண்ணான் கேட்கறதுக்காதான். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ. அதுதான் ஸ்ருண்வன் கேட்டாலே கேட்சேமம் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தையன்னே. கேட்டுட்டு ஆத்துக்கு போயிட்டாக்க அதை பத்தி நினைச்சு பார்த்தாலேயே க்ஷேமம் தான். கிருஷ்ணலீலை எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தாலேயே க்ஷேமம் தான். சிந்தையன்னே சம்ஸ்மரயம் நாமானி ரூபானி மங்களானி தேகி. எல்லாம் மங்களமானது. பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம் எல்லாம் மங்களமானது. கிரியாசு எதையுமே நம்ம விடணுங்கிறது இல்லை. ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல சொல்லுவார், எதையுமே வாழ்க்கைய மாத்திக்கணுங்கிறது இல்ல. அர்ஜுனன் வாழ்க்கைய மாத்திக்கணும் ட்ரை பண்ணா. இப்ப பகவான் பண்ண உபதேசம், உன்னால சந்நியாசம் வாங்கிக்க முடியாதுப்பான்னு சொல்லிவிட்டான். என்ன சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க திருட வைராக்கியம் வேணும்பா. எப்பவுமே வாழ்க்கையில இன்னார் தான் ஒய்ஃபு, இதுதான் புள்ள, இன்னதான் ஆபீஸு, இங்கதான் உத்தியோகம், இது ஹைதராபாத் தான், இல்ல பாம்பே தான், இது மெட்ராஸ்ல தான், இல்ல நம்ம ஊர்ல தான், இங்கதான் உத்தியோகம், இப்படித்தான் வாழ்க்கை அப்படின்னு என்ன அமைஞ்சிருக்கோ நம்ம தலையெழுத்து பிரகாரம் எப்படி வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அது சுகமோ துக்கமோ கௌரவமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாம் வரும். சம்சாரம்னா எல்லாம் மாறி மாறி தான் வரும். அப்படி என்ன வருதோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஆனா மனச மட்டிலும் பெருமாள்கிட்ட பகவான்கிட்ட கொடுத்துடணும். சத்சங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும். எப்பவும் சத்சங்கத்திலேயே இருந்துட்டோம். ஆனா இது சம்சாரம், இது வேற. ஆனா நான் கிருஷ்ணனை சேர்ந்தவன், நான் கிருஷ்ணனை சேர்ந்தவன், நான் கிருஷ்ணனை தவதாசோகம் தவதாசோகம் தாசோகம் தவ தாசரதே அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்கு, தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனம். உன்னுடைய தாசன், உன்னுடைய தாசன் அப்படிங்கிற எண்ணமே நம்மளை காப்பாத்தி விடும். நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற பரியந்தான் கஷ்டம். என்ன ராமர் பார்த்துக்கிறார், என்ன ராமர் பார்த்துக்கிறார்
அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோமானா எல்லாத்தையும் ராமர், என் குடும்பத்தையோ என்னையோ என் குழந்தைகளையோ சர்வத்தையும் யோகக்ஷேமம் வகாமியம், எல்லாம் பகவான் பார்த்துக்கிறான் அப்படின்னு பகவானுடைய பொறுப்புல விட்டுடுறது. கிரியாசுகஸ்துவச்சரணாரவிந்தயோ ஆவிஷ்டசேதாக ந பவாய கல்பதே. தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பகவானுடைய அவதாரத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆவணி மாசம், ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, கிருஷ்ணபட்சம், பாதிராத்திரிக்கு பகவானுடைய ஆவிர்பாவம். நிஷீதே தமவுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுः சர்வகுஹாசயः ஆவிராசீத் யதா பிராச்யாம் விசேந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிः விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதே. வசுதேவ ஐக்ஷதே அப்படின்னு சொன்னதுனால ஆவிர்பாவம் தான். சங்கசக்கர கதாபத்மதாரியாக, நிலமேக சியாமளனாக, பீதாம்பரதாரியாக, கோடிசூரிய பிரகாசனாக, அத்புத பாலகனாக, குழந்தையாதான் இருக்கார். சங்கு சக்கரங்கள்லாம் வச்சுருக்கிறார். குருவாயூரப்பன் அப்படித்தானே இருக்கான். அந்த ரூபத்துல பகவான் தரிசனம் கொடுக்கிறார். வசுதேவரும் தேவகியும் பகவானை பார்த்து ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார். விதிதோசி பவான் சாட்சாத் புருஷா பிரகிருதேஹே பரஹ கேவலானுபவானந்த ஸ்வரூபः சர்வபுத்தித்ருக் ரூபம் யத்ததே பிராஹுரவ்யக்தமாத்யம் பிரம்மஜ்யோதிஹி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணுஹு அத்தியாத்மதீபஹ. அக்ஷரமான, அச்சிந்தியமான, நிர்குணமான, நிர்விகாரமான, ஸ்வயஞ்சோதியான பரபிரம்மஸ்வரூபந்தான் நீ அப்படின்னு தேவகி ஸ்தோத்திரம் பண்றா. தரிஹிமாம் கோகுலம் நய, என்ன கோகுலத்துல கொண்டு விடு அப்படின்னு சொல்லி உடனே பகவான் திவ்யமான ரூபத்தை மறைச்சி சின்ன கண்ணனா குழந்தையா காட்சி தரான். கண்ணனை எடுத்து கட்டிண்டு தேவகி கதர்றா. வசுதேவர் சமாதானப்படுத்துறார். கண்ணனை எடுத்துக்கலான்னு போறார். கைவலங்கு விட்டு நுடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். கால் வலங்கு விட்டு நுடுத்து கதவு கிட்ட வரார். டொர்ரைங்குது, கதவு திறந்து நுடுத்து வாசல்ல எட்டி பார்க்கிறார். நல்ல மழை பிடிச்சு நுடுத்து. மழை வந்துடுத்தே அப்படின்னு பார்க்கிறார். சேஷோன்வகாத்து வாரி நிவாரயன்னே பனை. சகசிர பணாபணங்கள்ல ஆதிசேஷனே கொடை பிடிக்கிறார். யமுனையில வெள்ளம் போறது பிரவாகமா. இப்படி வெள்ளம் போறதேன்னு கவலையே படல. யமுனையில போய் இறங்கி விட்டார். டக்குன்னு யமுனை வழி விடுறது. யமுனைய கடந்தார். நந்தகோகுலம் வந்துட்டார். யசோத பக்கத்துல கண்ணனை விட்டுட்டார். அங்க ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய கிளப்பிண்டார். திரும்பி வரார். அம்பாள் இல்லையா அந்த குழந்தை. அதனால அதே மாதிரி ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது, யமுனை வழி விடுறது. சிறைச்சாலையில பிரவேசிச்சார். கதவு சாத்தி நுடுத்து, கைவிலங்கு கால்விலங்கு பூட்டி நுடுத்து. உடனே அந்த குழந்தை வீல்னு கத்தித்து. அது வரைக்கும் கமுக்கமா தான் வந்தது. ஆனா இங்க வந்ததும் வீல்னு, என்னடா என்ன வீல்னு கத்தித்தேன்னா கம்சன் எங்கன்னு கத்துறது. இப்படி வீல்னு கத்தினதும் உடனே கம்சன் தூக்கி வாரி போட்டு எழுந்துண்டு கொஞ்ச நாளாவே டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான். கம்சன் சரியா தூக்கம் கிடையாது இந்த கம்சனுக்கு. அன்னைக்கு அந்த அசரீர வாக்கு முட்டாளேன்னு கூப்பிட்டதுலேருந்து இந்த கம்சனுக்கு சரியா தூக்கம் கிடையாது. ஏன் அப்படி கூப்பிட்டது, என்ன ஏன் முட்டாள்னு கூப்பிட்டது அப்படின்னு நினைச்சுட்டு சரியா தூக்கம் கிடையாது. இவன் தூக்கி வாரி போட்டு எழுந்துண்டு
அங்கேந்து வந்து இந்த குழந்தையினுடைய காலை பிடிச்சி தூக்கி சுழட்டி அடிக்கணும்னு இப்படி தூக்கினா ஒரு உத விட்டுடுத்து, ஆகாசத்துக்கு போயிடுத்து. இதுதான் கம்சன் வாங்குற முதல் உத. ஆகாசத்துக்கு போய் அந்த குழந்தை சாயுதாஷ்ட மகாபுஜா திவ்யஸ்ரகம்பராலே பரத்னாபரண பூஷிதா தனுசூலேஷு சர்மாசி சங்க சக்கர கதாதரா சித்தசாரண கந்தர்வைஹி அப்சர கிண்ணரோரகைஹி உபாகிருதோருபலிபிஹி ஸ்தூயமானேதமப்ரவீத். அஷ்டபுஜங்கள்ல அஷ்ட ஆயுதம், சங்கம், சக்கரம், கத்தி, கேடயம், தனுசு, சரம் முதலிய ஆயுதங்கள்லாம் தரித்து, சிகப்பு வஸ்திரம், திருநேத்திரம், வைஷ்ணவி துர்கை, அவனை பார்த்து ஒரு மிரட்டி அசத்துகளோட சேர்ந்து சீரழியாதே, சாதுக்களோட சேர்ந்தையானா உனக்கும் அபயம் கிடைச்சாலும் கிடைக்கும். உன்னை வதம் செய்யக்கூடிய குழந்தை ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளருகிறான். கம்சனுக்கு கூட அம்பாள் தரிசனம் கிடைச்சுடுத்து. ஒரு தபசு இல்லை, ஒரு யோகம் இல்லை, ஒரு வேதாந்த விசாரம் இல்லை, ஒரு கதை கேட்கல, ஒரு பாராயணம் பண்ணல, ஒரு சண்டி ஹோமத்துக்கு போகல, ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த பயலுக்கு அம்பாள் தரிசனம், அப்புறம் பெருமாள் தரிசனம் எல்லாமே கிடைக்கிறது. என்ன பண்ணானோ தெரியல. அப்படி ஒரு தரிசனம் கிடைச்சி அவனுக்கு உபதேசம் வேற, எல்லா உபதேசங்கள்லாம் பண்ணி அப்புறம் தேவி மறைஞ்சு போயிட்டா. அம்பாளே உபதேசம் பண்ணா கூட கேட்காத கேஸு அப்படிலாம் இருக்கு. சில கேஸெல்லாம் அப்படி இருக்கு. அதை காட்டணுமோ இல்லையோ. உடனே கம்சன் கன்னத்துல கையை வச்சுன்னு உட்காந்துட்டான். கம்சன் சொல்லிக்கிறான், 8வது குழந்தையினால எனக்கு சாவுன்னு அசரீர வாக்கு சொல்லிட்டு 8வது குழந்தை ஆகாசத்துல போய் என்னை கண்டு பயந்து போய் மறைஞ்சு போயிடுது. இன்னைக்கு நான் பாக்குறேன், 8வது குழந்தைக்கு என்னை கண்டா பயம், அதனால அது ஆகாசத்துல போய் மறைஞ்சு போயிடுது. அது ஒரு பொம்மநாட்டி கடைசியில பார்த்தாக்க அது மறைஞ்சு போயிடுது. ஆனாக்க ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. அது என்ன? அது சொல்றது என்ன வதம் பண்றதுக்குன்னு ஒரு குழந்தை எங்கேயோ பிறந்திருக்கு அப்படின்னு வேற கிளப்பி விட்டுட்டு போயிடுத்து. அதுதான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னதும், இவனை சூழ்ந்து ஒரு செட்டு இருக்கு இல்லையா, இவனை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு செட்டு இருக்கு. அவ எல்லாரும் சொன்னா, ஏன் மகாராஜா உங்களுக்கு கூட பயம் தானே? எனக்கு அந்த 8வது குழந்தை அந்த அம்பாள் உங்களை பார்த்து அப்படி சொன்ன உடனே, அந்த குழந்தை என்ன கொலை பண்ற குழந்தை எங்கேயோ பிறந்திருக்கே, எங்கேயோ பிறந்திருக்கே, எங்கேயோ பிறந்திருக்கே, திருப்பி திருப்பி நீங்க சொல்றேளே, அதை பார்த்தா உங்களுக்கு கூட கொஞ்சம் பயமா தானே இருக்கு. சே, பயமே கிடையாது, பயம் மாறி பயம். பயம் மாறி பயமா அப்படின்னா என்ன? அதுதான் எனக்கே புரியல. பயம் மாறியும் இருக்கு, பயமாவும் இல்லை. அப்படி ஒரு ஃபீலிங், ரெண்டுங்கட்டான ஃபீலிங்கா இருக்கு. அதைத்தான் என்ன பண்றதுன்னு புரியல. அது நீங்க கவலையே படாதீங்க. இன்னி டேட்டுக்கு எங்கெங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ எல்லா குழந்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லா குழந்தையையும் தீர்த்து கட்டி விடுவோம். அப்படி ஒரு செட்டு எல்லாம். அதுக்குன்னு பூதனா அப்படின்னு ஒத்தி அந்த பூதனாவை கம்சன் நியமிச்சான். நந்தஸ்தாத்மஜ உட்பன்னி ஜாதாஹ்லாதோ மகாமனாஹ ஆஹூய விப்ரான் வேதஜ்ஞானி ஸ்நாதஹா சுச்சிரலங்கிருதகா. நந்தகோகுலத்திலே பொழுது விடியறது. நந்தகோபன் பேரானந்தப்பட்டு எல்லா வைதிகர்களான பிராமணோத்தமர்களுக்கும் தான தர்மங்கள்லாம் பண்றார். கோப்யசு மிருஷ்ட மணிகுண்டல நிஷ்ககண்ட்ய சித்ராம்பராஹ பதிசிகாச்சுத மால்யவர்ஷாஹ நந்தாலயம் சவலயாஹ விரஜதீர்விரேஜுஹு வியாலோல குண்டல பயோதரஹார சோபாஹ. கோபிகைகள்லாம் பூஷணங்கள்லாம் போட்டுண்டு வஸ்திரங்கள்லாம் புது வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு நந்தகோபம் வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம். அத்தானா பேரும் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத பார்த்ததும் 12ஆம் நாள் தான் தொட்டில் இடுறது அப்படிங்கிற சம்பிரதாயம். கண்ணன் வந்த அன்னைக்கே தொட்டில் போட்டாச்சா. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில்
உனக்கு பிரமன் விடு தந்தான் மணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. பெரியாழ்வார் பாசுரம். பெரியாழ்வார் ஆத்துல அவர் திருமணிட்டுக்கிற டப்பி ஒன்று இருக்கு. அந்த திருமணிட்டுக்கிற டப்பியில 2 பக்கம் நூல் கோத்து அதை அதுல மேல கட்டியிருக்கார். அந்த டப்பியினுடைய மத்தியில ஒரு சின்ன கிருஷ்ணனை வச்சிருக்கார். அந்த டப்பியை இப்படி ஆட்டி விட்டார். உடனே அது இப்படி அப்படி சைன் சைன்னு பெட்டு வருது. உடனே அதை பார்த்து சொல்றார், மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி காணி பொன்னாகால் செய்த வண்ணச்சிறு தொட்டில். தங்க தொட்டில்னு பண்ணணுமா? தங்க தொட்டில்னு போடணும் அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட செலவாகும். அப்புறம் டொனேஷன் வசூல் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தங்க தொட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துருவான். அங்கேருந்து எங்கேருந்து தயார் பண்ணேன் அப்படின்னு 1000 கேள்வி கேட்பான். எல்லாத்துக்கும் ஆன்சரபிள்னு ஆயிடும். இங்க பாத்தியா திருமண் டப்பா, நான் கோபி இட்டுக்கிற டப்பா, அதுதான் எங்காத்து தொட்டில். அதுல கிருஷ்ணனை உக்காத்தி வச்சாச்சு. நான் என்னோட பூஜை பண்ற கிருஷ்ணன், சின்ன தவிழ்ந்த கிருஷ்ணன், ஒரு கிருஷ்ணன், அவனை உக்காத்தி வச்சாச்சு. இதத்தான் ஆணி பொன்னால் செய்த தொட்டில், தங்க தொட்டில். இதுவா தங்க தொட்டில்? ஆமா சுவாமி, எனக்கு என் மனோபாவத்துக்கு இதுதான் தங்க தொட்டில். அதுல மாணிக்கம் ஒரு வைரம், ஒரு மாணிக்கம் ஒரு வைரம் எல்லாம் வச்சு பதிச்சு பார்த்தா பிரமாதமா இருக்கு. அது எங்க பதிச்சிருக்கு? இருக்கிற ஜாமந்தி, இந்த ரோஸு எல்லாத்தையும் அதுல ஒட்டிட்டா போச்சு. மாணிக்கம் வைரங்கள்லாம் வச்சு பதிச்சா மாதிரி இருக்கு. அதுதான் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த. அது பார்த்தா பொன்னால் செய்த தொட்டில் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஜெகினா பேப்பர்லாம் வச்சு ஒட்டி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். பேணி உனக்கு பிரமன் விடு தந்தா. ரொம்ப சொகுசா தாச்சுன்னு இருக்கானோ கண்ணன். கண்ணனே ரொம்ப சொகுசு பிரியன், ரசிகன். அதனால ஒரு மெத்த போட்டுண்டு கொஞ்சம் திருவடி, கொஞ்சம் கை, கொஞ்சம் கால், எல்லாத்துக்கும் தனித்தனி மெத்தையெல்லாம் போட்டுண்டு, அது மாதிரி மெத்தையில படுத்துட்டதுமே தூக்கம் வந்துடும். அந்த மெத்தை அது மாதிரி எல்லாம் போட்டுண்டு ரொம்ப சொகுசா தாச்சுன்னு இருக்கிறானா. கோபிகைகள்லாம் சூழ்ந்திருந்து கண்டு கழிச்சு பேரானந்தப்பட்டு தாசிஷ பிரயுஞ்சானாக சிரம் பாஹீதி பாலகே ஹரித்ரா சூர்ண தைலாத்பிஹி சிஞ்சந்தியோ ஜனமுஜ்ஜகுஹு. தயிர், பால், வெண்ணெய், சர்க்கரை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் கோபிகைகள். எல்லாம் சந்தோஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்க்கரை கொடுப்பா. ஆனா இவ என்ன பண்ணிவிட்டா, அந்த சந்தோஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தயிரை கொட்டிண்டா, பாலை கொட்டிண்டா, வெண்ணைய மூஞ்சியில பூசிண்டா, எல்லாம் வெண்ணைய வாயில தெளிச்சுண்டா, திணிச்சுண்டா. அப்புறம் பஜனை. இந்த பஜனையில தான் ஆனந்தம் இருக்கு. வெறும்னா உபன்யாசத்தை பண்ணோம் போனோம் அப்படிங்கிறத விட ஒரு சப்தாகம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு திவ்யநாமம் வச்சுக்கணும். இந்த திவ்யநாமத்துல தான் ஆனந்தம் இருக்கு. அதனால பசங்கள்லாம் திவ்யநாமம் எப்ப உபன்யாசம் மட்டும் பண்ணிட்டு போறே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம திவ்யநாமம் வச்சுக்கலன்னா பசங்கள்லாம் பாதியிலேயே எழுந்து குதிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் எப்படா திவ்யநாமம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும். திவ்யநாமம் வச்சுட்டா தான் எல்லாத்துக்கும் கோபால் 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 எல்லாத்துக்கும் குதிச்சு எல்லாம் பேரானந்தம் அதுல தான் இருக்கு. இந்த நாம சங்கீர்த்தனத்துல தான். இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு வச்சதே கிருஷ்ணன் தானா. அதுதான் அஜனம் உச்சகுஹு. உச்சகுஹுனா இறஞ்சி பாடுறது, ஜகுஹுன்னா பாடினார்கள், உச்சைஹி ஜகு இறஞ்சி பாடுறது. அத கிருஷ்ண நாமங்களை சொல்லி அறிவிழந்தனர் ஆயரேங்கிறார் ஆழ்வார் பாசுரத்துல. அப்படி அத்தானா பேரும் கண்ணன் வந்த தினத்தை கொண்டாடினார்கள். கோகுலம் சர்வ சம்பத் சமிருத்தியாக பிரகாசிச்சது அப்படின்னு கிருஷ்ணாவதாரம். நாளைய தினம் கிருஷ்ண லீலைகள் உபன்யாசம்.
இதே மாதிரி 6:30லேருந்து 8:30, நாளைக்கு 8:30லேருந்து 10:30 திவ்யநாமம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद. राधा कल्याण वैभवं कालिंदी कूलवन कुंज कुटीरे, केतकी गंधयुत मंद समीरे. राधा कल्याण वैभवं सरस समुल्लसित दिव्य वसंते, चंपकाशोकादि गुरुव सुगंधे. राधा कल्याण वैभव सरस समुल्लसित दिव्य वसंते, चंपकाशोकादि कुसुम सुगंधे. राधा कल्याण वैभव मंदार चंदनादि विटपि वीते, वृंदावने प्रेम मधुर गीते. राधा कल्याण वैभव स्वागतं स्वागतं शृंगारलोला, स्वामिल विजयी भव गोपाला. कनकांबरधरा कंजज विनुता, कौस्तुभभूषण कमलानंदा. गोपकुमारी कुतूहलली, कोलाहल रास केळि विलोला. प्रेमिक भावुक हृदय विलास, प्रथित चरित्र मृदुतर हास. स्वागतं स्वागतं शृंगारलो, स्वागतं स्वागतं स्वागतं. कृष्णा शरणागत परिपाल, शरणागत परिपाल, शरणागत परिपालक. करुणाकर कृष्णा किजल कृष्णा शुभकर सुचरी, शुभकर सुचरी, शुभकर सुचरी. सुंदर कृष्णा कौस्तुभ भूषण कनकांबर. कृष्णा कालीय नर्तन, कालीय नर्तन, कालीय कमला प्रिय. कृष्णा वृंदावन संचार, कृष्णा ब्रह्मादि सुरवो
ब्रह्मादि सुरपूजित प्रेमिक कृष्णा स्वागत स्वागत श्रुत जनवत्सल श्रीपते देव श्रीधरा परिमल गंगांबेगी श्रृंगार रसिका मकर कुंडल शोभित कर्ण मानसिज कोटि सम वनज विलो वनमालाधर विविध कुसुम माला प्रेमद मंजुल वचन निमग्न प्रेमिक हृदयांबो भव लग्न श्रृंगार रसिका श्रीहरे नाथ मंदस मेरे मधुर निकुंजे मदन विलास मधुकर बुंजे आरोग्य सखी मृग मद तिलकम विलिखति शौरे मुकुर मणियो दर्शयति मुरारे हे मलदासम ललितां विनता प्रेमिक गोपी मंडल मिलितावालोक सखी वृषभानु जय जय मदन मनोहर प्रजवनिता मानस दीप अंजलिना अनुदिन एव प्रियरमया राक्षा विलिखेयं लक्ष्मी रमण चरणो प्रेमिक पुष्पवसल प्रकटित मधुर तुलसी विगरति वनमाली श्रीराधया विगरति वनमाली कंदुकलीलया कुंजगृहेषु कालिन्दीतट केलिवनेषु विगरति वनमाली श्रीराधया विगरति वनमाली चंचल कुंडल चारुक बोलग चंचल कुंडल सज्जित गढ़गा विगरति वनमाली श्रीराधया विगरति वनमाली सखी जन मंडल केली विलोलग सरस प्रेम निमग्न विलासगा विगरति वनमाली श्रीराधया विगरति वनमाली कामकोटि सम कोमल श्यामलांगा कालीय फणामणि मकुटरंगा वृंदावनानंद पादारविंदा ब्रजराज नंदना श्री गोविंदा गोवर्धनोद्धार
गोपिकाजारा गो गोप गोपीजन चित्तचोरा मकर कुंडलधरा दिव्य पीतांबरा मंदगासमुख क्षीरचोरा कंसादि वैरि जन गर्भशोषा कौस्तुभादि दिव्य परमणिभूषा कामादि दोषरहित भक्त पूषा कमनीय सौंदर्य प्रेम वेषा जय जय श्रीमती वृषभानुनंदिनी परिपालित व्रजराजधानी व्रजराजनंदन हृदयानंदिनी प्रतिकोटि रत्नपेटि गो गोप गोपी जन चित्तमोहिनी कोमल तटिसम सुंदरांगी वृंदावनांतर कुंज विहारिणी व्रजराज वांछित चारुहरिणी सरस समुल्लसित मंदहासे सज्जित परिष्कार दिव्य भूषे सागस प्रकटित कृष्ण प्रेम रसे मंदार चंदन सुगंध विलुब्ध भृंगे वृंदावनी मदन केळि निकुंज गे उत्फुल्ल पुष्पलतिका कृत डोलिकाया उत्फुल्ल पुष्पलतिका कृत डोलिकाया श्री राधया सगनिषण्णं अनन्तमीडे राधया सगनिषण्णं अनन्तं ईडे अवलोक आनंद गोपालो ललितादि प्रिय वनितावलितं लतिका भवने राधाया मिलितं चंचल लतिका डोला हृदय चंदन चर्चित हृदय कलय प्रेमिक हृदय प्रेमरवदनु प्रचुर सरोज